ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரமிகா சேனல். நேற்றுக்கு எபிசோட் பார்த்தீங்களா? சூப்பராக போச்சு. நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? மிஸ்டர் அருண், மிஸ்டர் முத்துக்குமார், மிஸ்டர் ஆனவ் அவங்கள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. அப்புறம் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யாராருன்னு யாராருன்னு பார்த்துக்குவோம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முத்துக்குமார் கதையை வந்து இந்த மாதிரி தீபக்கும் முத்துக்குமாருக்கும் பெரிய கான்ஃப்ளிக்ட் போச்சு. அதில் வந்து மிஸ்டர் முத்துக்குமார் வந்து மிஸ்டர் தீபக் வந்து இந்த மாதிரி லேபர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடுறாரு. அதை பிடிச்சிக்கிட்டு மிஸ்டர் அருண் வந்து விஷ் பண்ணி விட்டுறாரு. மிஸ்டர் அருண் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி மேனேஜர் லேபர் டாஸ்க்கு உடனே வச்சாரு. லட்டு மாதிரி அருணுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. மிஸ்டர் அருண் பயங்கரமாக சொல்லிட்டாப்புல. சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டாப்புல. தேவையில்லாமல் கான்வர்சேஷன் தான் நிறைய அங்கே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆமாம், மிஸ்டர் அருண் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் லேபர்ஸ் தான், நாங்கள் பெக்கர்ஸ் கிடையாது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா சரி ஓகே, இவர் வந்து பெக்கர்ஸை வந்து என்ன இழிவாக நினைக்கிறாரா? பெக்கர்ஸை அவங்களும் மனுஷங்க தானே. பெக்கர்ஸ்னா என்ன கேவலமானவங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெக்கர்ஸ் தான். எல்லாருக்குமே ஒரு இடத்துல பிச்சை எடுத்து தான் இருக்கும். ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு லீவு கேட்குறது உடனே கொடுத்துருவாங்களா? ஒரு பர்மிஷன் கேட்குறது உடனே கொடுப்பாங்களா? அங்கே நம்ம மேனேஜர்கிட்ட பிச்சை எடுத்து தான் ஆகும். நம்ம டார்கெட் முடிக்கலைன்னா மந்த்லியில் பிச்சை எடுத்து தான் ஆகணும். எல்லாமே வந்து அதனால் எல்லாருமே ஒரு வகையில் பிச்சை எடுத்து தான் இருக்கும். பெக்கர்னா அப்படின்னா கேவலமாக கூட பார்க்கக்கூடாது. சரிங்களா? எல்லாருமே மனுஷன் தான். இவர் வந்து ஜவுளி கடையெல்லாம் விட்டா போல, ஜவுளி கடையில் விட்டோம்னா என்ன பண்ணுவாரு? சேருக்காக சேருக்காக பெரிய வாரே பண்ணுவார் போல இருக்கு. ஏன் இவ்வளோ ஏங்க நீங்கள் வந்து மிஸ்டர் விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோட சாக்லேட்டுக்காக நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்களா? பர்கர் கேட்டு பிச்சை எடுக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் எல்லாமே. ஏன் மிஸ்டர் விஜய் சேதுபதி சாரை வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முத்துக்குமரன் வந்து நைன்டிஸ் மேனேஜர் மாதிரி விஜய் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அப்புறம் மிஸ்ஸஸ் மஞ்சூரி வந்து 2K மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஜாக்லின் அவங்களும் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. மிஸ்ஸஸ் ஜாக்லின் சாரி மிஸ் ஜாக்லிங்க கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க அவங்க. அப்புறம் இது எப்படியே இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குங்களா, இந்த மாதிரி மேனேஜர்ஸ் வந்து ஒரு இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து சேஃப்டி ஒருத்தவங்க சௌந்தர்யாவை சொல்லியே அவங்க அங்கே சண்டை நடக்கும்போது யுவர் ட்விஸ்டர், யுவர் ப்ரொவோக்கர் அப்படி சொல்லிட்டு சரவணை பற்றி யுவர் ட்விஸ்டர், யுவர் ப்ரொவோக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம், 60 நாள் இல்லை, மொதல் நாளே இல்லாமல் 60 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு கேரக்டர். சௌந்தர்யா சொல்லி அவங்க சௌந்தர்யா மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருப்போம். சண்டை நடக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு பேசிட்டு இருக்கோம். அது நம்ம எல்லாருமே பண்றது தான். இப்போ கூட நம்ம விக்ரம்ன்ற பேர்ல அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். அது சௌந்தர்யா வந்து அந்த இடத்துல வந்து ஃபன் பண்ணிட்டு பண்ணாதான் போச்சு. அது சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க முடியல அவங்க ஆர்குமெண்ட்லாம். அவ்வளோதான். அப்புறம் நேற்று மெயின் டாஸ்கே தான். அப்புறம் இந்த பாத்ரூம்க்கு ஒரு ஆள், ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு ஆள் சைக்கிளிங் பண்ணோம். அப்புறம் கிச்சனுக்கு ஒரு ஆள் சைக்கிளிங் பண்ணோம். அப்புறம் கேஸ்க்கு ஒரு ஆள் சைக்கிளிங் பண்ணோம். அதான் கேஸு, வாட்டரு அண்ட் ரெஸ்ட் ரூம், இது மூணுத்துக்கும் ஒரு ஆள் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைக்கிள் பண்ணிவிட்டு அதான் வந்து லேபரோட டாஸ்க்கு. இதில் வந்து மேனேஜர்ஸ்க்கும் கஷ்டம் அதிகம் தாங்க. இந்த மேனேஜர்ஸில் வந்து மிஸ் மஞ்சரியும், மிஸ் ஜாக்லின்னு, முத்துக்குமார் இவங்கெல்லாம் மேனேஜர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க.
லேபர்ஸில் வந்து மிஸ்டர் ஆனவ், மிஸ்டர் அருண், இவங்க 2 பேரும் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க லேபர்ஸை பொறுத்தவரைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லாமல் இன்னைக்கு வந்து அன்ஷிதா வந்து நேற்றுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த மனைய போகிற விளக்கு பிரகாசமாக எதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அன்ஷிதா மேபி இந்த வாரம் எதிர்ட் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் டாப் 5 கண்டஸ்டன்ஸ்லாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ்ஸிங் படி ஃபர்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் முத்துக்குமார், ரெண்டாவது வந்து ஜாக்லின், மூணாவது வந்து மஞ்சரி, நாலாவது வந்து மிஸ்டர் அருண், அஞ்சாவது இடத்துக்கு மிஸ் சௌந்தர்யாவா மிஸ்டர் விஷாலான்னு தெரியல. ஏன் போக போக தான் பார்க்கணும். ஆனால் இவங்க டாப் 5ல வந்துடுவாங்க. ஸோ தட்ஸ் இட். என்னால் வர முடியல. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.